ஹாய், வெல்கம் டு மை சேனல் மொமெண்ட்ஸ் வித் மனிஷா. இன்றைக்கான லாங் வீடியோவில் பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டாங்கல்ல, ஸோ நம்ம ட்ரிப் போகலாமா? நம்மளோட ட்ரிப் போன ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இந்த ட்ரிப் வந்து நம்ம கொடைக்கானல் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ராவல்ஸ் வந்து மதுரையில் தான் நாங்கள் புக் பண்ணோம். ஆன்லைனில் என் தம்பி தான் புக் பண்ணால். ஸோ ஃபேமிலியோடு போகிறதே ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான். செம்ம ஜாலியாக இருக்கும். அது எந்த ஊராக இருந்தால் என்னங்க, நம்ம ஃபேமிலியோட நம்ம பசங்களோட போகிறப்ப செம்ம ஜாலி தான். எங்களோட ட்ரிப் வந்து செம்ம ஜாலியாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தோம், ஏன்னா ஏர்லி மார்னிங்கிறப்ப ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கிளைமேட் வந்து மதுரையிலே செம்மையாக இருந்துச்சு. கொடைக்கானல் மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சு. மழை சாரலோடு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணாலே டான்ஸ் இல்லாமல் எப்படி? ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல குத்துன்னு ஒரு குத்தாட்டம் தான். கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே கேர்ள்ஸ் வந்து அதிகம். செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க. ஆடி முடிச்சு டயர்ட் ஆனதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் போடலான்ட்டு ஈடன் கார்டன்ஸ் தான் நியர் வந்து எங்கள் வத்தலகுண்டில் இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. தம்பி கூட தூங்குறதுக்கு அங்கே ஒரு தொட்டில் இருந்துச்சு. சாருக்கு ஒரே குஷி, தொட்டிலில் போடையும் நல்லா வந்து ஆடிட்டு கிடந்தார். அவனுமே நல்லா ஜாலியாக வந்துட்டு இருந்தான். அவனுக்கும் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து அங்கே 2 ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணி நல்லா வந்து அங்கே ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே நம்ம சாப்பிட்றதுக்கான இதுவும் கூட நல்லா இருந்துச்சு. நல்லாவே நம்ம சாப்பிட்டு நம்ம ஜாலியாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி குட்டி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே ஒரு ஆட்டத்தை போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ஒரு ஆட்டத்தை அங்கேயும் ஒரு ஆடி முடிச்சிட்டோம். ஏன்னா இல்லைன்னா நமக்கு டயர்டாக இருக்கும், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் எப்பயுமே ட்ராவல் பண்ணோன்னா டான்ஸ் இல்லாமல் வரவே மாட்டோம். நல்லா ஃபன்னாக தான், நம்ம மறக்கவே கூடாது. ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரிப்பை வந்து நம்ம மறக்காமல் இருக்கணுன்றதுக்காண்டி நல்லா எல்லாம் யாருமே கூச்சப்பட மாட்டோம், நல்லா டான்ஸ் பண்ணுவோம். டான்ஸ் ஆடிக்கிட்டே போயாச்சு. ஸோ வந்து பெரிய குளம் வந்துட்டோம். அங்கேயுமே வந்து கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. நிறைய மரங்கள்லாம் இருந்தனால நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு அலுப்பே இல்லாமல் நாங்கள் நல்லா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கிட்டலாம் பார்த்துட்டு அங்கே போகிறப்ப ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு, பசுமையாக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. மைண்டே வந்து ஹாப்பியாக அந்த மாதிரி இருந்துச்சு. பாட்டு கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறது அது ஒரு ஹாப்பியான ஃபீலிங் தான். செம்ம ஹாப்பியாக நாங்கள் நல்லா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஹாப்பியாக ஜாலியாக இருப்பாங்க. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், ஆனால் அவர் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கொடைக்கானல் போகிற வழி தான்ன்றனால சரின்னு கும்பக்கரை ஃபால்ஸுக்கு வந்து வந்தாச்சு. குளிச்சுட்டு போனோம். ஆனால் என்ன பண்ண, நாங்கள் போன நேரமோ என்னமோ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அது போக கூட்டம், ஹாலிடேஸ்ன்றனால கூட்டம் பயங்கரமான கூட்டம். நாங்களே வந்து லேட்டு தான் 10:30க்கு ரீச் ஆனோம். ஆனால் அங்கே ஓப்பன் பண்ணல, ஏதோ உள்ள வேலை நடக்குதுன்றனால ஓப்பன் பண்ணல போல். ஸோ பயங்கரமான கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் போன 10:30க்கே வந்து அங்கே ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு நாட் அலோடு, ஓப்பன் பண்ணவே இல்லை. டிக்கெட் கவுண்டருமே அப்போ ஓப்பன் ஆகலை நாங்கள் போனதுக்கப்புறம் கூட. ஸோ நாங்கள் அங்கேவே கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டு இருந்தோம். அங்கே அந்த 90s கிட்ஸ் சாப்பிட்ற சாக்லேட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்கலாம். அங்கே கொஞ்சம் கடைகள்லாம் இருந்துச்சு. கடையே வந்து அப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போன டைமே லேட்டு, ஆனால் அப்போ கூட ஓப்பன் ஆகலை. ஆனால் நிறைய பேர் வந்து அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே டைம் வந்து 8 o'clock ஓப்பன் ஆகிடும் தான் போட்டிருந்துச்சு. ஆனால் அந்த டைம் வந்து ஓப்பன் ஆகலை. இது வந்து நாங்கள் அங்கேவே இருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தோம். சரி ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு நாங்கள் வந்து போயிட்டே இருந்தப்பே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கடையும் கூட அவ்வளோவா ஓப்பன் ஆகலை. இதுதான் நான் சொன்ன அந்த 90s கிட் சாக்லேட் அவ்வளோ இல்லை, ஆனால் ஓரளவு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். இந்த கிளைமேட்டோட கொஞ்சம், ஆனால் அங்கே கொஞ்சம் வெயில் தான் இருந்துச்சு. நாங்கள் போனீங்கன்னா குளிர் இருந்துச்சுன்னா, மழை வந்து இங்கே மதுரையில் மாதிரி அங்கே மழை இருந்துச்சுன்னா குட்டி பசங்களையும் வச்சுட்டு குளிக்க முடியாது. ஸோ இந்த டைம் அந்த வெயில் கொஞ்சம் இது இருந்தது, கொஞ்சம் குளிக்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. மக்கள் வந்து நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு 10:30 கிட்ட வந்து டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. எப்படியோ அடித்து பிடிச்சி ஊடால புகுந்து டிக்கெட்டெல்லாம் வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு உள்ளே நடக்கிற தூரமே வந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம ஃபேமிலியோடு நடக்கிறப்ப தூரம் வந்து அவ்வளோவா தெரில. நிறையா சவுண்ட்ஸ் அந்த உள்ளே நம்ம நடக்கிறப்பவே வந்து அந்த ஃபாரஸ்ட்டோட சவுண்ட்ஸ் வந்து
கொஞ்சம் நிறையாவே ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பயப்படுறோம், நம்மளாம் தனியாக போனோன்னா அங்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் நடந்து வந்தனால பயமாகவே தெரில. பட் ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மி தான். போகிறப்பவே சொல்லியிருந்தாங்க போல் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு. அது போக தண்ணியும் கம்மியாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன் டைம் போனப்போ வந்து நல்லாவே தண்ணி இருந்துச்சு. கொஞ்சம் குளிக்கிறாங்க வந்து இந்த இடத்துலலாம் குளிக்கக்கூடாது, ஆழமாக இருக்குன்ற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. பட் இந்த இடம் ரொம்பவே கம்மி. மக்கள் இவ்வளோ பேர் பீப்புள்ஸ் இருந்தப்போ அதுக்கான அளவு தண்ணியே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் தான் குளிக்க முடியும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கு வழி விடணும்ல. ஹாலிடேஸ்னால பசங்களாம் ரொம்ப கூட்டம். சரி போனோடனே நாங்கள் குளிச்சிட்டோம் கொஞ்சம் நேரம். அடுத்தவங்களுக்கு வழி விடணும். பட்டர்ஃப்ளைஸ் வந்து அதிகம். சும்மா அந்த இது வாட்டில் இருந்துச்சு. நாங்கள் கையில் பிடிச்சா கூட அது ஒன்றுமே செய்யலை. நாங்களும் கொஞ்சம் நேரம். ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கிளைமேட் சூடாக இருந்தால் கூட ஹீட்டாக இருந்தால் கூட தண்ணியில் இறங்கவே இல்லை. அவ்வளோ ஒரு ஜில்னஸோடு இருந்துச்சு. வெளியே வந்துட்டு நம்ம 2 மினிட்ஸ் கழித்து உள்ளே போனோன்னா அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. ஃபேமிலியோடு போனனால எங்களுக்கு வந்து செம்ம ஃபன் தான். தண்ணி கம்மி தான் இருந்தாலும் செம்ம ஜாலியாக இருந்தோம். உண்மையிலே மறக்க முடியாத ட்ரிப் தான். எங்கே போனோம் எந்த இடத்துக்கு போகணுன்னு கேட்டால் அவ்வளோ ஒன்றும் நினைவோடு இருக்கிற அளவுக்கு பிளேஸ் போல். ஆனால் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோன்னு நினச்சோன்னா அவ்வளோ வந்து நினைவில் இருக்கிற அளவு ஹாப்பியாக இருந்தோம். செம்ம ஹாப்பியாக அந்த தண்ணியில் இங்கே உட்காந்து கீழே ஃபால்ஸில் ஆட்டம் போட்டோமோ இல்லையோ, இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக கீழே போயிற இடத்துல ஃபால்ஸ் போகிற இடத்துல மேலே தண்ணி இருக்கும்ல, அங்கே உட்காந்து நாங்கள் செம்மையாக ஆட்டம் போட்டோம். மீன்லாம் பிடிச்சோம். குட்டி குட்டி மீன் இருந்துச்சு, குட்டி குட்டி நண்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ நிறையா ஆட்டம் போட்டோம். நிமலன் தான் கொஞ்சம் கசகசன்னு அவன் அழுதுகிட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு அந்த காலையில் அவர் வந்து சார் வந்து தூங்குகிற டைமு, அதனால் அவர் வந்து கசகசன்னு அழுதான். ஆனால் அம்மா அக்காலாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க. அப்பா வச்சுருந்தாங்க நிமலன்னு. இருந்தால் கூட அவன் கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தால் கூட சரி வந்துட்டோம் ஒரு நாள் ஒரு ஆட்டத்தை போட்டுருவோன்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஆட்டம் போட்டு முடிச்சாச்சு. இது வந்து நம்ம கும்பகரையில் வந்து நம்ம குளித்த வீடியோ தான். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோன்னா கொடைக்கானல் தான். இது முடிஞ்சோடனே ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கொடைக்கானலோட நம்ம அங்கே இங்கே எப்படி போனோம், நம்மளோட ரூம் எப்படி இருந்துச்சு, அங்கே நாங்கள் எவ்வளோ ஜாலியாக ஃபன் பண்ணோம் அப்படின்ற அடுத்த வீடியோலாம் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. அதோட லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.